ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை வச்சு ரொம்பவும் சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம நாட்டு சர்க்கரையில் செய்யறதுனால நல்லாவே ஹெல்த்தியாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் சேர்க்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வெல்லத்தை பிடிச்சி கூட சேர்த்துக்கலாம். அதையே சேர்த்துக்கிட்டு அதுலேயே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம இது பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். அதனால் நாட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கரைய வச்சுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தூஸ் கல் மண் ஏதாவது இருக்கும். அதனால் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பேனை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே அந்த ஃப்ரை பேன்லேயே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அது 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் விருப்பம் இருந்தால் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துனதுக்கப்புறம் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கட்டி விழுகாமல் கிளறுங்க. குட்டி குட்டியாக இந்த மாதிரி தாங்க கட்டி விழுவும். அது பிரச்சனை கிடையாது. நல்லா ரொம்ப கட்டி விழுகாமல் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நாட்டு சர்க்கரை அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு கிளறி விடுங்க. ஒட்டுக்கா சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். அதை கிளறி விட்டதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் இருக்கும் இல்லையா தண்ணி, அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. இது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க நீங்கள் கிளறி விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கட்டி விழுந்த மாதிரி ஆயிரும். உங்களுக்கு கரெக்டான ஒரு பதமே கிடைக்கவே கிடைக்காது. அதனால் அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஏற்கனவே தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கோதுமை மாவு வெந்ததுனால இது ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. நல்லா அந்த கோட்டிங், அதாவது நாட்டு சர்க்கரையோட கோட்டிங் கோதுமை மாவில் இறங்கி வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதை நல்லா கைவிடாமல் கிளறினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து, அதாவது ஒரு கப் எடுத்து அதில் லைட்டாக உள்ளார தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி கோதுமை மாவு அதில் போட்டு நல்லா ஒரு தட்டு தட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெய் கோதுமை மாவில் இறங்கியிருக்கும். ஒரு தட்டில் இப்படி கமுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடியாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சுகர் பேஷண்ட் கூட கொஞ்சமாக சாப்பிட்ற அளவுக்கு தாங்க இந்த மாதிரி ஸ்வீட் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.